பிரைஸ் தி லார்ட். அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான் என்று சொல்லி யாத்ராகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். மோசே அற்புத காட்சியை விரும்பினான். அந்த அற்புத காட்சியை செய்கிற தேவன் என்னார் என்று அறிந்து அவருக்கு பயந்து வாழ வேண்டும் என்கிறதை அவன் அறிந்து கொள்ளும்படியாக அதே 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பின்பு கர்த்தர் மோசையை நோக்கி, நான் ஆபிரகாம் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் கர்த்தர் என்று தன்னை அவனுக்கு வெளிப்படுத்தினார். அப்போது மோசேக்குள்ளே ஒரு பயம் உண்டாயிற்று. பிரியமானவர்களே, அந்த பயமே பிற்காலத்தில் இஸ்ரேல் மக்கள் மத்தியில் இதோ எகிப்தின் அடிமைத்தனத்தினால வெளியே கொண்டு வருகிறதுக்கு தேவன் அவனை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறதுக்கு ஏதுவாக இருந்தது. நாமும் இன்றைக்கு தேவனுக்கு முன்பாக பயபக்தியோடு கூட அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துகிறதுக்கு அவரை சார்ந்து இருப்போம் என்று சொன்னால் அவர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிதான அற்புதங்களையும் அதிசயம் செய்து தன்னுடைய நாமத்தை நம்முடைய வாழ்க்கையில் அவர் உயர்த்துகிறவராக இருக்கிறார். எனவே கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட அவரை நடுக்கத்தோடும் பயத்தோடு நாம் சேவிப்போம் என்று சொன்னால் நாள்தோறும் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் நாம் காண்போம். தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வாராக. ஆமென்.